அளவற்ற அருளாளா, நிகரற்ற அன்பாளா, அந்த இறை தூதரை யாராவது குறைத்து பேசினால் நாங்கள் பொங்கி எழுகிறோம். அவர்கள் வாழ்வை தவறாக சித்தரித்து அதை கலை வடிவமாக்கினால் நாங்கள் தீப்பிழம்பாக மாறுகிறோம். இணை வைப்பு என்பதை கூட அறியாமல் அவர்கள் மீது புகழ் பாடி உனது தகுதிக்கே அவர்களை நாங்கள் உயர்த்தியும் விடுகிறோம். அவர்கள் மனித படைப்பா என்பதில் கூட சந்தேகம் கொள்வோர் எங்களில் சிலர் இருக்கிறார்கள் ரஹ்மானே. இவ்வாறு நபியவர்கள் மீதான அன்பு, பாசம், நேசம் பல்வேறு வடிவங்களை பெறுகிறது. ஆனால் அவர்களது முழு வாழ்வு எங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? அவர்களது அர்ப்பணிப்பை தெரியுமா? தியாகத்தை தெரியுமா? என்ன நோக்கத்துக்காக அனுப்பப்பட்டார்கள் என்பதாவது தெரியுமா? நபியவர்கள் எப்படி தொழுதார்கள் என்பதை அடிப்பிறலாமல் தொழ நாங்கள் முயற்சிக்கிறோம். ஆனால் எதற்காக தொழுதார்கள்? அந்த தொழுகையின் யதார்த்தமான நோக்கம் என்ன என்பதை நாங்கள் தேடி பார்ப்பதுமில்லை, படிப்பதுமில்லை. நபியவர்களைப் போன்றே ஹஜ் செய்ய எண்ணுகிறோம். ஆனால் அந்த ஹஜ்ஜிலிருந்து நாங்கள் பெற வேண்டிய பாடங்களையும் படிப்பினைகளையும் மறந்து விடுகிறோமே. உத்தம தோழர்களான அந்த சத்திய சஹாபாக்கள் நபியவர்களை கண்ணார கண்டார்கள், கல்விலே ஈமான் கொண்டார்கள். கத்னா மிஸ்வாக் என்ற ஒரு சில சுன்னத்துகளை மட்டும் அவர்கள் பின்பற்றவில்லை, நபியவர்களின் முழு சுன்னாக்களையும் அடிபெறலாமல் பின்பற்றினார்கள். அளவற்ற அருளாளா, நிகரற்ற அன்பாளா, நபி தோழர்கள் நபி தோழிகள் போல வாழவும் அவர்கள் போல நபியவர்களை பின்பற்றவும் எங்களுக்கு நீ அருள் புரிவாயாக.